தினமுமே ஒரு லட்டு சாப்பிட்டா போதும், இடுப்பு வலி, குறுக்கு வலி எல்லாமே சரியாகிடும். முறையற்ற மாதவிடாயையும் சரி செய்யும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உணவு முறை தான் பார்க்க போறோம். எந்த ஒரு வைத்தியத்துக்குமே நம்ம மருந்தா எடுத்துக்காம உணவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாவிற்கு நல்ல சுவையும் கிடைக்கும். அதே சமயத்துல நமக்கு உடலுக்கு தேவையான சத்தும் கிடைக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இப்ப நிறைய பேர் இடுப்பு வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுவாங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள். பெண்களுக்கு இடுப்பு வலி இருக்கும், கை கால் வலி இருக்கும், முதுகு வலி, குறுக்கு வலி இருக்கும். அதுவும் சில பெண்களுக்கு மாதவிடாய் சமயங்கள்ல சரியான உதிரப்போக்கும் இருக்காது. இன்னும் சில பெண்களுக்கு முறையற்ற மாதவிடாய் சுழற்சியும் இருக்கும். இதை நீங்க சாப்பிடும்போது இது சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்க்கிறேன். இது சராசரியா ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்து இருக்கும். உளுந்து வந்து கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து தான் நான் இன்னைக்கு பயன்படுத்திருக்கேன். முழு உளுந்து இருந்தாலும் நீங்க பயன்படுத்துங்க. மேக்சிமம் கருப்பு உளுந்து பயன்படுத்துங்க. வெள்ளை உளுந்து பயன்படுத்துறதுல எந்தவித பிரயோஜனமுமே கிடையாது. ஏன்னா கருப்பு உளுந்து முக்கியமா பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இடுப்பு வலியை சரி செய்யக்கூடிய தன்மை எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதன்மை பொருள் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கருப்பு உளுந்துல தான். அதனாலதான் அந்த காலத்துல மாதவிடாய் சமயத்துல அந்த கருப்பு உளுந்து களி வந்து செய்து கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சத்தும் கூட. அது கொஞ்சமா நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடுறது இன்னும் ரொம்ப சத்து. அது இப்ப இது பாருங்க, நல்லா சிவந்து வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதுக்கு அடுத்துதான் அதே பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு உளுந்து எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கங்க. கப் அளவுகள்ல சொல்றேன் நான். இது சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வறுத்துக்குங்க. வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு நல்லா சிவந்து வரணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதையும் ஒரு தட்டுல கொட்டிடலாம். அடுத்ததா அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை எடுத்திருக்கேன். உடச்ச கடலை சட்டுன்னு வந்து தீஞ்சிரும். அதனால ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு வறுத்துக்குங்க. இப்ப பாருங்க உடச்ச கடலையும் நல்லா சிவந்து வந்திருக்கு. இதையும் இப்ப நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதுக்கு அடுத்துதான் 1/4 கப் அளவுக்கு, எந்த கப்பால அளந்தீங்களோ அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குங்க. பச்சரிசி சேர்க்கறதுனால வாயு பிடிக்கும் அந்த மாதிரிலாம் நீங்க பயப்படவே வேண்டாம். பச்சரிசி வந்து குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ஒரு வலு சேர்க்கும். அது சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வாயு தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்ததுன்னா இதுல நீங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கை வந்து தட்டிட்டு அதையும் இப்ப இது கூட நீங்க சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் இப்ப நம்ம அதே பிளேட்லயே மாத்திக்கலாம். இப்ப பாருங்க இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது இப்ப நம்ம மிக்சியில சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலையில தோலை உரிக்கல. உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க தோலை உரிச்சிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. இப்ப பாருங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். அடுத்ததான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்தேன் இல்லையா, அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து பனங்கற்கண்டு இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா கருப்பட்டி இருந்தா கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். கட்டியா வெல்லம் இருக்கு அப்படின்னா ஒரு தடவை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை அரைச்சிக்கங்க. இப்ப பாருங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல்ல இதை இப்ப நம்ம சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துங்க. நல்லா வாசனையா இருக்கும். ஏலக்காவா தான் இருக்குன்னா மிக்சியில சேர்த்துட்டு அரைச்சிக்கங்க. அதுக்கு அடுத்ததான் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நல்லா சூடுபடுத்தி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சூடா இருக்கு. இப்ப அதையும் இப்ப இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. பட்டுன்னு கை வச்சிடாதீங்க, சுடும். இப்ப இதை நல்லா இப்ப கையை வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகா உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி உருட்டிக்குங்க. அவ்வளவுதான். இப்ப இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து டெய்லியுமே சாப்பிடலாம். இது எவ்வளவு நாளைக்கு நீங்க வெளியில வச்சு ஸ்டோர் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, வெளியில ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. டெய்லியுமே ஒரு உருண்டை நீங்க சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். உடம்புக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த இடுப்பு வலி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாயிடும். குறுக்கு வலி இருந்தாலும் சரியாகிடும். சில பேருக்கு கை கால் வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுவாங்க. அவங்களுக்கும் இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். முக்கியமா மாதவிடாய் சமயங்கள்ல சில பெண்களுக்கு சரியான முறையில அந்த உதிரப்போக்கு இருக்காது. இதை நீங்க ஒரு 2 முறை சாப்பிட்டு பாருங்க. நல்ல உதிரப்போக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்பு வலியும் சரியாயிடும். சோர்வே இருக்காது. கொஞ்சம் கூட உடல் சோர்வே இருக்காது. நல்ல உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு உணவு முறை தான். ரெகுலரா உங்களால எடுத்துக்க முடியலனாலும் வாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு வாரம் சாப்பிடுங்க, ஒரு வாரம் கேப் விடுங்க, மறுபடியும் ஒரு வாரம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் விடுங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.